சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். 13 மாவட்டங்களில் பெண் கலெக்டர்கள். முதலமைச்சர் விஜயின் சிங்கப்பெண் ரூல். மாவட்டம் தோறும் அதிரடி முடிவுகள். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தோற்கடித்து தவேக ஆட்சியை பிடித்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகளில் ஆதரவும் எதிர்பார்ப்பும் கலந்துள்ளன. அந்த வகையில் சில விஷயங்கள் வரவேற்பையும் சில விஷயங்கள் சர்ச்சையையும் கிளப்பி வருகிறது. இதனால் அதிகாரிகள் நியமித்தலில் தவேக சிறப்பாக செயல்படுவதாக பலரும் பாராட்டி வருகிறார்கள். இதில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களில் பெண் கலெக்டர்கள் பணியில் உள்ளன. இந்த எண்ணிக்கை பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. அது என்னென்ன என்பதை பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் முதலில் நிகழ்வது அதிகாரிகள் மாற்றம்தான். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைத்த பிறகு தலைமை செயலகம், மாவட்டங்களில் பல்வேறு துறைகளை சேர்ந்த IAS, IPS உள்ளிட்ட அனைத்து தரப்பு அதிகாரிகளும் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமான அதிகாரிகளை நியமிப்பது திராவிட கட்சிகளின் கழகம். தவேக புதிதாக ஆட்சி அமைத்துள்ளதால் அதிகாரிகளை எப்படி நியமிப்பார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தது. ஆனால் தவேக பதில் ஸ்கோர் செய்துள்ளது. 13 பெண் கலெக்டர்கள். அதாவது தமிழகத்தில் சென்னை மாவட்ட கலெக்டராக மாலதி ஹலன், அரியலூர் மாவட்ட கலெக்டராக மிருணாளினி, கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டராக பத்மஜா, காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டராக சினேகா, பெரம்பலூர் மாவட்ட கலெக்டராக சரண்யா அரி, புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டராக அருணா, ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டராக பிரியா ரவிச்சந்திரன், சிவகங்கை மாவட்ட கலெக்டராக பொற்கோடி, தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டராக ரேவதி, நீலகிரி மாவட்ட கலெக்டராக லட்சுமி பவ்யா, திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக கவிதா, திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டராக வந்தனா கார்ஸ், வேலூர் மாவட்ட கலெக்டராக லீலா அலெக்ஸ் ஆகியோர் உள்ளன. இதன் மூலம்தான் தமிழகத்தில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களில் பெண் கலெக்டராக உள்ளன. இதில் கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட பெண் கலெக்டர்களும் உள்ளன. இதனால் தவேக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் IAS, IPS அதிகாரிகள் பணியிடம் மாற்றப்பட்டுள்ளன. முக்கியமாக திமுக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்ட IAS அதிகாரிகள் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளன. இதன் மூலம்தான் மேலும் இதற்காக சில மாவட்டங்களில் பெண் கலெக்டர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது, தவேகவில் வெற்றி பெற்ற 13 MLAக்களில் 4 பேரை அமைச்சராக நியமித்துள்ளன. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்துறை பெண் அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போலதான் அதிகாரிகள் நியமனத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. முக்கியமாக பெண் அதிகாரிகளும் இதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன. இதற்காக தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம், பாதுகாப்பு வழங்கி முதலமைச்சர் விஜய் புதிய அத்தியாயம் படைக்க வேண்டுமென தவேகவினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியிலும் பெண் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற பெயரில் பெண் அதிகாரிகளை மேடையேற்றி திமுக அரசு கௌரவித்தது. அதே போல தவேக
ஆட்சியிலும் பெண் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் பரந்தூர் ஏர்போர்ட் காலத்தின் கட்டாயம். தரவுகளோடு விஜயை சந்திக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. அதாவது பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜயை சந்திக்க விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. சென்னையில் மற்றொரு பிரமாண்டமான விமான நிலையம் காலத்தின் கட்டாயம் என்று கூறியுள்ள விமான நிலைய ஆணையம் முழுமையான தரவுகளுடன் விஜயை சந்திக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் சென்னையின் இரண்டாவது விமான நிலையமான பரந்தூர் விமான நிலையம் உருவாக்க திட்டமிடப்பட்டிருந்தது. திமுக ஆட்சியின் போதே இதற்கான தொடக்க பணிகள் வேகமாக நடந்தது. அரசு நிலம் போக 3700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் நடந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1700 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலில் தாவேகா பெரும் வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தனது கள அரசியலை பரந்தூர் விமான நிலைய திட்டம் எதிர்ப்பில் இருந்துதான் தொடங்கினார். பரந்தூரில் விமான நிலையம் வராது என்ற உறுதியை விவசாயிகளுக்கு விஜய் கொடுத்தார். தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையில் கையெடுக்கப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. இது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளன. இந்த நிலையில்தான் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதன் அவசியம் குறித்து விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் ஆய்வறிக்கையை தயாரித்துள்ளன. இதனால் பரந்தூர் விமான நிலையம் ஆய்வறிக்கையை விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் முதல்வர் விஜயை சந்தித்து சமர்ப்பிக்க உள்ளன. இது தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில், தமிழ்நாட்டில் விமான பயணியரின் எண்ணிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. அதன் வளர்ச்சியை சமாளிக்க போதுமான கட்டமைப்புகள் இல்லை. இதனால் பல சர்வதேச நாடுகளுக்கு நேரடி விமான சேவைகள் இயக்க முடியவில்லை. இதனால் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் என்பது காலத்தின் கட்டாயம். அதற்காகவே பரந்தூர் விமான நிலையத்தை பரிந்துரைத்துள்ளோம். பரந்தூரில் அதிநவீன ஓடுபாதைகள், அகலமான வான்வெளி தளங்கள் அமைக்கப்பட உள்ளதால் பயணியர் எண்ணிக்கை அதிகரிக்கும். பரந்தூரில் இருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளுக்கு விமானங்களை இயக்க முடியும். அடுத்த 30 முதல் 50 ஆண்டுகளுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலைய ஆணையம் சார்பாக இந்த திட்டத்திற்கான நில அமைப்பியல், சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் போக்குவரத்து இணைப்பு குறித்த ஆய்வுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் விமான நிலையத்தை சுற்றி ஒரு ஏரோட்டோபோலிஸ் கட்டமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலமாக சரக்கு போக்குவரத்து மற்றும் வர்த்தக பரிமாற்றங்கள் பல மடங்கு உயரும் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இதன் முழுமையாக தரவுகளுடன் முதல்வர் விஜயை சந்திக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதை கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.